உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு சட்டம் ஏற்றப்பட்டாலும் பிளேம் பண்றதுக்கு என்ன ரெடி ஆனாலும் நீங்க உங்க ஜெபத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்க விசுவாசத்தை சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க கர்த்தர் உங்களை பார்த்தா பேசுறாரு, don't stop praying, don't stop your worship. ஆராதனை நிறுத்திடாத. அவங்க உன்னை பிளேம் பண்றாங்கங்கிறதுனால உன் ஆராதனை நிறுத்திடாத. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பாலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். உன்னை குற்றப்படுத்துறாங்கிறதுக்காக அந்த காரியத்தை நிறுத்திடாத. Don't stop it. Keep praying. Keep worshiping. அப்பொழுது ராஜா அட்லீட் அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவன் சிங்க கெபியில போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். The Lord whom you serve continually will rescue you. உன் கடன் பிரச்சனையிலிருந்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். உன் வியாதியின் படுக்கையிலிருந்து இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். உன் எல்லா நெருக்கத்திலிருந்து உன்னை இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய தப்புவிக்க வல்லவர். The Lord whom you serve continually will save you, will rescue you, will protect you, will lift you, will be an armor of shield for you.